நமஸ்காரம், அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நாளை தினம். பிரவீன் பூர்வாத்தில் வந்து இப்போ பேப்பர் 1 வந்து பார்ட் 4 நாங்கள் இப்போ கபன் இதில் போட்டுட்ருக்கோம். இப்போ வந்து ஃபஸ்ட் எஸ்ஸே பார்க்குறோம். ஜால்பா இது வந்து சரவணா இந்துக்களில் நடத்தினோம். பேஜ் நம்பர் வந்து 360. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எஸ்ஏ. இதில் பார்க்கலாம். சித்திரன் அப்படின்னா வந்து எஸ்ஏ ஜால்பான்றது ஒரு பெண்ணோட பெயர். இதில் தான் ஃபுல்லாக அந்த கதாபாத்திரம் வந்திருக்கு பார்க்குறோம். பிரஸ்தாவனா முன்னுரை. முன்ஷி பிரேம்சந்த் உபன்யாஸ் சாமாட் மானி ஜாத்தகம் வந்து முன்ஷி பிரேம்சந்த் வந்து உபன்யாஸில் வந்து ஒரு பெரிய சக்கரவர்த்தியாக இருக்கிறார், நாவலாசிரியராக இருக்கிறார். கபன் உன்கா லிகா உபன்யாசிகை, இதில் வந்து கபன் வந்து இந்த நாடகத்தை ஏற்றிருக்கிறார். உஸ் உபன்யாசிகி நாயகிகா ஜால்பாகை, இந்த உபன்யாசிலேருந்து இந்த இதில் வந்து இந்த கதாபாத்திரத்தில் வந்து ஜால்பா வந்து முக்கிய கதாபாத்திரமாக இருக்கிறார். ஆகே உஸ்கா சரித்திர சித்திரன் கியா ஜாத்தாகை. இப்போ ஜால்பா பற்றி இந்த கதையில் பார்க்கிறோம். ஆபூஷன் பசந்த் நாரி. ஆபூஷன் அப்படின்னா ஜுவல்ஸு, இந்த நகை வந்து விரும்பக்கூடிய பெண்மணி. நாரினா வந்து பெண். ஜால்பா ஜப்பு சோட்டிகை. ஜால்பா வந்து அப்போ வந்து சிறிய வயது பெண்ணாக இருந்தாள். தப்பு அப்பொழுது உஸ்கே காவமி ஏகே பிசாத்தி ஆத்தாகை. அப்போ வந்து அந்த கிராமத்தில் வந்து அங்கே வந்து வாரம் வந்து சந்தையாட்டம் கூட. அந்த சந்தையில் வந்து நல்ல பொருள் வந்து நிறைய விற்க வருவாங்க. அப்போ வந்து பிசாத்தியோடனா பொருளை விற்க வருவங்க தான் வந்து விசாத்தின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து நிறைய பொருளை கொண்டு வருகிறார்கள். ஜால்பா க்ளவுனா நகி லேத்தி அப்படின்னு வந்து அவங்க அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க, அப்பாவும் பொம்மை காட்டுறாங்க. அந்த பொம்மை வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஜால்பா வந்து சொல்லிடுறாரு, சின்ன பொண்ணாக இருக்கப்போ. மகர் ஆனால் சந்திரகார் லேத்து அகைவனும் அங்கே வந்து இந்த பொருள் கொண்டு வந்து விற்கிறவங்க வந்து நகையெல்லாம் இருக்கும். அந்த நகையை காட்டி என்ன பண்ணுறா, இது எனக்கு வேணும் வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு அந்த ஜால்பா வந்து கேட்குறா. ஜப்பு உஸ்கே பித்தாஜி பத்தினி மாணிக்கே லியே சோனு கே சந்திரகார்லே ஆத்தேகை. உடனே அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு, இந்த உனக்கு வந்து அவங்க அப்பாவும் அவருடைய மனைவி பெயர் வந்து மாணிக்கி. ஜால்பாவோட அம்மா பெயர் தான் மாணிக்கி. அவங்க 2 பேர் சொல்கிறாங்க, தங்கம் வந்து அந்த சந்திரகார் வந்து உனக்கு கொண்டு வருவாங்க லே ஆத்தேகை. உனக்கு வந்து உனக்கு திருமணம் வந்து பெண்ணு கேட்க வரப்போ வந்து உங்கள் மாமியார் வந்து கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசில் வந்து அவங்க சொல்கிறாங்க. தோ ஜால்பா உஷே பகுத்து சாகுனே லகத்திகை. உடனே வந்து அவள் வந்து மகிழ்ச்சி அடைகிறான், சந்தோஷம் அடைகிறான். ஔஷத்து நாரி. ஜால்பா விஸ்வாஸ் கர்த்தி ரகத்திகை. ஜால்பா வந்து ஒரு நம்பிக்கையுள்ள பெண்ணாக இருக்கிறார். கி சாதிக்கு சம்மிய சசுரால் வாலி உஷே சந்திரகார் சடாயேகே. சசுரால் வாலே அப்படின்னா மாமியார்னு அர்த்தம். வந்து ஜால்பாவுக்கு வந்து திருமண வயது, சாதினா திருமணம், அந்த வயது வந்த உடனே வந்து அவங்க மாமியார் வந்து சந்திரகார் அப்படின்னா அந்த வந்து நகை வந்து கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜால்பா வந்து நினச்சிட்ருக்கா. ஜப்பு ரமநாத்து சே உஸ்கா விவாகு ஹோத்தாக. ரமநாத் அப்படிங்கிறது ஜால்பா வந்து திருமணம் பண்ணக்கூடிய ஒரு பேர் தான் வந்து ரமநாத். அவர் ஜால்பாவுடைய கணவர் பெயர். அவர் வந்து திருமணம் வந்து அப்போ வந்து நடந்தது. தப்பு உஷே சந்திரகார் நகி மில்தா. உடனே வந்து அந்த நகை வந்து கொண்டு வரல, வந்து நகி மில்தா, அந்த நகை வந்து கொண்டு வந்து போடலை. இஸ்பர் பகுத்து கோதித்து ஹோத்திகை. உடனே ஜால்பாக்கு வந்து நிறைய வந்து கோபம் வர ஆரம்பிச்சிடுச்சு. நம்மளுக்கு வந்து அம்மா அப்பா சொன்னாங்க இந்த மாதிரி நகையை கொண்டு வருவாங்கன்னு, யாருமே எனக்கு வந்து நகை வந்து போடலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கோபம் அடைகிறான். கோத்துமி பகவான் கி மூர்த்திகா தோடித்திகை. உடனே அந்த கோபத்தில் என்ன பண்ணுறா, வந்து கடவுளுடைய உருவத்தை வந்து தூக்கி உடச்சி போட்டார் அந்த சிலையை. அபாக்கினி ரமநாத் விவாகு கே சம்மிய கர்ச்சிமி ககனி லேத்திகை. ரமநாத்துக்கு வந்து விவாகனம் திருமணம் நடக்கக்கூடிய அந்த நேரத்தில் வந்து அவங்க வந்து கர்ச்சியில் வந்து செலவு கடன் வாங்கியிருப்பாங்க. ககனி அப்படின்னா நகை வாங்கிறதுக்கோசரம் வந்து அந்த கடன் வாங்கி அந்த நகையை வாங்கியிருப்பாங்க. கர்ச்சி சுக்கா நகி பாத்தாத்து ரமநாத் அப்புனி ஹோ கர்மி அப்புனி பத்தினிக்கு ககனி சூரிலே ஜாத்தாகை. அப்போ அந்த நகைக்கு வந்து கடன் வாங்கியிருப்பாங்க, பாதி பணம் அவங்க கொடுத்துருப்பாங்க, பாதி வந்து கடன் சொல்லியிருப்பாங்க. மீதி கடன் வந்து அவங்க திருப்பி கொடுக்க முடியாத காரணத்தினால ரமநாத் என்ன பண்ணுறான், தான் வீட்லேயே வந்து தன்னுடைய மனைவியோட நகை வந்து திருட ஆரம்பிக்கிறாப்புல, வந்து லேனாக எடுத்துக்கிறாப்புல.
ऊपर से कहता कि पुलिस को खबर करने से जायदा नहीं होगा. உடனே வந்து நகை காணுன்னு சொல்லிட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. போலீஸ் வந்து அந்த எல்லாம் விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுட்டு போகிறாங்க. எர்த்த கி சஞ்சட்டிகி ஹோக்கி. உடனே வந்து அங்கே ரமநாத் இருக்கிறாப்புல. போலீஸ் வரப்போ விசாரிக்கிறப்ப அவங்க போன வந்து ரமநாத் வந்து ஜாழ்ப்பாட்டை சொல்கிறேன். அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த குடும்பத்தில் வந்து ஒரு குழப்பத்தை வந்து ஏற்படுத்துகிறாப்புல. ஜாழ்ப்பா உஸ்கி பாத்தோம் பர் விஸ்வாஸ் கர்த்திகை. உடனே வந்து தன் கணவன் சொல்கிறத என்ன பண்ணுறது ஜாழ்ப்பா வந்து நம்பிக்கிறான். ஆனால் நகை எடுத்தது வந்து அவங்க கணவன் தான் எடுத்திருப்பாப்புல. இருந்தாலும் அவன் எது சொன்னாலும் நம்புறா. ஆத்மபிமானி சுயமரியாதையுடைய பெண். ஜாழ்ப்பாக்கி गहनों को सारी हो जाने का समाचार மாணக்கி को மில்தா है. அப்போ வந்து ஜாழ்ப்பாவோடைய வந்து ககனம் அப்படின்னா வந்து அந்த நகை வந்து சாரி அப்படின்னா திருட்டு போயிடுச்சுன்னு அந்த செய்தி வந்து சமாச்சாரம்னு அந்த செய்தி வந்து மாணக்கிக்கு வந்து தெரிஞ்சிடுது. ஜாழ்ப்பாட அம்மாவுக்கு வந்து அந்த செய்தி வந்து தெரியுது தன்னுடைய மக வீட்டில் வந்து நகை காணோம் அப்படின்னு. ஈஸ்வர் மாணக்கி ஜாழ்ப்பாக்கு அப்புனா சந்திரகார் டாக் துவாரா பேச்சுதேக. உடனே நகை காணத்து கேள்விப்பட்ட உடனே மாணிக்கு என்ன ஜாழ்ப்பாட அம்மா வந்து தன்னுடைய நகை என்ன பண்ணுறாப்புல ஒரு போஸ்ட்டில் வந்து அனுப்பி வைப்புறாள். துவாரா அப்படின்னா வந்து டாக்கு துவாரா அப்படின்னா வந்து போஸ்ட் மூலிமா என்ன பண்ணுறாப்புல பார்சல் பண்ணி அந்த நகை வந்து அனுப்பிச்சி வைக்கிறாப்புல மகளுக்கு. ரமநாத் யக் தேக்குக்கர் குஷ் ஹோத்தாக. உடனே வந்து ரமநாத் என்ன பண்ணுறான் தன்னுடைய இதை கேள்விப்பட்ட உடனே மாமியார் வந்து நகையை அனுப்பிச்சி வச்சுருக்கான்னு ரொம்ப வந்து மகிழ்ச்சி அடைகிறான். குஷினா மகிழ்ச்சி அடைகிறான். மகர் ஆனால் ஜாழ்ப்பா புஷ் சந்திரகாருக்கு லவுட்டா தேத்திகை. உடனே வந்து ஜாழ்ப்பா என்ன பண்ணுறா அந்த நகை வந்து அம்மா அனுப்பிச்சி வச்ச நகை என்ன பண்ணுறா அப்படியே திருப்பி அனுப்பிச்சி விட்டுறாரு அம்மாவுக்கு. வக்கு ராம்நாத் சே ககத்திகை. உடனே வந்து தன்னுடைய கணவர்கிட்ட வந்து ஜாழ்ப்பா சொல்கிறா தான் பிக்காரியாங்கோ தியா ஜாத்தாகை. வந்து என்ன சொல்கிறேன் அந்த தானம் இப்போ கேட்குறது இந்த பிச்சை எடுக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த அவங்களுக்கு தான் வந்து யாராவது எது கொடுத்தாலும் உடனே வாங்கிக்கலான்னு வந்து அவங்களுக்கு தான் அதை வந்து நினைப்பாங்க. கிசி தான் நகி லூங்கி சாகே வகு மாதாக்கு கியோன்னா ஓஹோ நான் வந்து மெயினாக வந்து எனக்கு வந்து யாராவது எது கொடுத்தாலும் இந்த தானம் இதெல்லாம் கொடுக்கறதுலாம் வந்து எனக்கு வந்து இதெல்லாம் எனக்கு விருப்பம் கிடையாது. இது ஒருத்தர் கொடுத்தா நான் வாங்க மாட்டேன் அப்படி விருப்பமும் கிடையாது. வகு மாதா எனக்கு அம்மாவாக இருந்தான்னா யாராக இருந்தான்னா நான் அந்த பொருளை நான் வாங்க மாட்டேன் அதனால் நான் திருப்பி அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராம்நாத்திட்ட வந்து ஜாழ்ப்பா வந்து சொல்கிறான். அச்சி பத்தினி அச்சின் நல்ல மனைவி. ஜாழ்ப்பா ராம்நாத்துக்கு निंदा करके अपनी सहेलियों को पत्र लिखती हैं. உடனே ஜாழ்ப்பா வந்து ராம்நாத்திட்ட வந்து நிந்தா வந்து சில விஷயங்கள் என்ன பண்ணுறாவளோ தன்னுடைய தோழிக்கு வந்து ஒரு கடிதமாக எழுதுறாவளோ. பத்திரம் அப்படின்னா லெட்டர்னு அர்த்தம். ஒரு சில விஷயங்களை வந்து அந்த லெட்டரில் எழுதிட்டு இருக்காப்புல. உன் பத்திரம்கோ ராம்நாத்துக்கோ தேக்கர் டாக்குக்கே சோடு கறிக்கு ககத்திகை. உடனே அந்த லெட்டரை எழுதி முடித்தோன்னே வந்து ராம்நாத்தில் கொடுத்து இதை வந்து நீங்கள் வந்து போஸ்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் அதை போட்டுருங்க சோடினே அப்படின்னா போஸ்ட் பாக்ஸில் நீங்கள் போட்டுருங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாப்புல. ராம்நாத் ஷாம்கோ லவுட்டுக்கர் ககத்தேகை. உடனே அந்த ராம்நாத் வந்து அவன் முனிசிபாலிட்டிலேருந்து வேலை செஞ்சுட்டு இருப்பான். உடனே வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் என்ன பண்ணாப்புல அப்படியே ஞாபகம் இல்லாமல் திரும்பி வீட்டுக்கு வந்துடுறாப்புல. உஷ்ணே பத்திரம்கோ டாக்குமே நகி சோடாகேன். அப்போ வந்து ராம்நாத் சொல்கிறேன் அந்த இது நீங்கள் கொடுத்த லெட்ரு வந்து நான் போடலை அதை வந்து நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாழ்ப்பாட்டை வந்து சொல்கிறான். இஸ் பத்திர ஜாழ்ப்பா உன் பத்திரம் கோ ஃபாடு டால்த்திகை. உடனே வந்து அந்த வந்து ராம்நாத்லேருந்து அந்த கடிதத்தை வாங்கி உடனே வந்து ஃபாடுன்னு வந்து கிழிச்சு போட்டார் அந்த லெட்டரை. கிழிச்சு போட்டு ரமா சே ககத்திகை. ரமா அப்படின்னு ஷார்ட்கட்டாக கொடுத்துருங்க. ரமநாத்திட்ட வந்து ஜாழ்ப்பா சொல்கிறா மைனே பத்திரமே
தும்ஹாரி நிந்தாக்கோ தி இந்த லெட்டரை வந்து உன்னை பற்றி தான் வந்து நான் திட்டி எழுதியிருக்கிறேன். முஜே மாஃபு கர்தோ, அதனால் வந்து முஜேனா என்னை வந்து நீ மன்னிச்சிரு அப்படின்னு சொல்கிறேன். மாஃப்னா வந்து மன்னிப்பு கேட்குறேன். அதனால தான் இந்த லெட்டரை வந்து நான் கிழிச்சிட்டேன், ஏதோ கோவத்தில் நான் எழுதிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜால்பா வந்து ராம்நாத் சொல்கிறான். மகிழா மண்டல் கி ராணி. மகிழா அப்படின்னா வந்து பெண்கள் வந்து சேரக்கூடிய இடம் தான் வந்து ஒரு மேடைன்னு சொல்லுவாங்க. நிறைய பெண்கள் சேர்ந்தால் அது வந்து ஒரு மேடை. அந்த கூட்டத்தில் வந்து ஜால்பா வந்து ஒரு ராணியாக இருக்கிறாள். ராணினா வந்து ஒரு ஹெட் அப்படின்னு சொல்கிறது. मुगल की स्त्रियों अक्सर किसी के घर में மிலா करती हैं. மிகலை அப்படின்னா அங்கே வந்து அங்கே வீடு அவங்க வீட்டு பக்கத்தில் அடிக்கடி வந்து பெண்கள் வந்து யாராவது ஒரு பெண்கள் வந்து வீட்டிலேருந்து வந்து ஏதோ ஒன்று வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்களாம். கப் ஷப்பு கர்கே குஸ் ஓத்திகை. அப்போ வந்து கப் ஷப் அப்படின்னா வந்து கிண்டலும் கேலிமா செஞ்சுட்டு ஒரு மகிழ்ச்சியோட டைம் பாஸிங் ஏதோ ஒன்று அந்த பெண்கள் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஜால்பாபி உன் மகிழாவும் கே ஷாத்து ரகத்திகை. அந்த பெண்ணில் ஒருத்தி தான் வந்து ஜால்பாவும். அவளும் வந்து என்ன பண்ணுவாங்களோ கிண்டலும் கேலிமா பேசிக்கிட்டு அவளும் மகிழ்ச்சியோடு இருப்பாள். உஸ்கே நம்ரு யவகார் உஸ்கா சௌந்தர்ய ஷப்புக்கு ஆக்ரிஸ்டு கர்த்தாகே. அதில் வந்து இந்த ஜால்பா வந்து பார்த்தா உஸ்கா வந்து எப்படி இந்த சௌந்தர்யா அப்படின்னா அழகுன்னு அர்த்தம். ரொம்ப வந்து அந்த வந்து ஜால்பா வந்து ரொம்ப வந்து அழகு மிகுந்தலாக இருப்பாள். ஷப்கோ ஆக்ரிசிட்டு, அதான் எல்லோருடைய கவனமும் வந்து ஜால்பா மேலே தான் இருக்குமா. அந்த மாதிரி வந்து ஒரு அழகு தோற்றத்தில் ஜால்பா இருப்பாள். வக்கு மண்டலிக்கு ராணி லகத்திகை. அந்த கூட்டத்துக்கே வந்து இவள் வந்து ராணியாக இருந்தாள். ஆஜிக்கு ராணி, ஆஜிக்கு நாரி. நாரினா வந்து பெண். ரமநாத் मुसीबत से बचने के लिए शगर छोड़कर भाग जाता है. ரமநாத் வந்து முஷிபத் அப்படின்னா வந்து அவனுக்கு கஷ்டம் வந்து அதிகமாக இருக்குது. ரமநாத்துக்கு வந்து வந்ததுனால என்ன பண்ணுறான், அவன் வந்து தப்பிச்சு போயிடலாம். பச்சினேக்கே இல்லையே. நம்ம இந்த நிறைய பேர் கடன் இந்த மாதிரி நிறைய பேர் வாங்கியிருப்பான். அதனால் அவங்கள்ட்ட தப்பிச்சு ஒரு ஷகர்னா ஒரு சிட்டிக்கு ஒரு நகரத்துக்கு போய் சேர்ந்துடுறான். சோடிக்கர் பாகு ஜாத்தாக. யார்ட்டையும் சொல்லாமல் என்ன பண்ணுறான், வேறு ஒரு நகரத்தில் போய் அவன் போய் சேர்ந்துடுறான். தப்பு ஜால்பா கோ அஸ்லி மயத்து மாலும் ஹோத்தாக. அப்போ தான் வந்து ஜால்பாவுக்கு வந்து தெரியுது தன்னுடைய கணவன் வந்து நிறையா வந்து கடன் நிறையா வாங்கி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு போயிட்டு வந்து உண்மையான விஷயம் வந்து ஜால்பாவுக்கு வந்து அப்போ தான் வந்து தெரிய வருது. வக்கு ஆதார் நகி ஹோத்தா. அப்பயும் வந்து பொறுமை உடையலாக இருந்தால். அப்புனா கங்கன் बेचकर म्यूनसिपाल्टी में रुपया ஆதா கர்த்திகை. அப்போ அந்த அப்புனா கங்கல் தன்னுடைய வந்து அப்புனான அவருடைய விலையில் வந்து விற்று முனிசிபாலிட்டியில் இருந்த பணம் வந்து வீட்டில் வந்து வச்சுருப்பாங்க. அதை எடுத்திருப்பாங்க. அது வந்து அந்த கடனை வந்து நாம் தானே கொடுத்து செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் அப்போ தான் நினச்சி பார்க்குறேன். ஆதா கர்த்திகை அப்புனே பதி அவர் பரிவார்க்கா மான் பச்சாத்திகை. தன்னுடைய குடும்பத்தை வந்து அவள் சரியாக பார்த்து வந்தாள். ஸ்ரங்கார் கி சீஜோங்கா கங்கா மே வகாங் தேத்திகை. ஸ்ரங்கார் அப்படின்னா வந்து அழகு சாதன பொருள்கள் வந்து இப்போ சீஜோன பொருள் இந்த அழகு சாதன பொருள் வந்து என்ன பண்ணுறா வந்து கங்கைமே கங்கை நதியில் வந்து அந்த பொருள் எல்லாம் என்ன பண்ணா அதிலெல்லாம் அந்த சாதனத்தை எல்லாமே தூக்கி எரிஞ்சிட்றா. அப்பொழுது தப்பு சே சரல் ஜீவன் பத்தாத்திங்க. அப்பொழுது என்ன பண்ணுறா எளிமையான சரள எளிமைன்னு அர்த்தம். ஜீவன வாழ்க்கை உடனே வந்து எளிமையான வாழ்க்கை வந்து வாழ தொடங்குகிறாள். சதுர் அப்படின்னா வந்து அறிவாளியுடைய பெண். ஜால்பா சதுரஞ்சு கா ஏக்கு நக்ஷா பத்திரிகா மே
சப்பு சப்புவாத்தி ஹே. அப்போ வந்து ஜால்பா என்ன பண்ணுறா, அது ரமநாத்துக்கு வந்து சதுரங்கம் அந்த செஸ் விளையாட்டு போட்டிலாம் நிறையா பிடிக்கும். அதில் புதிர் விளையாட்டுலாம் நிறையா இருக்கும். அதெல்லாம் அப்பப்போ பேப்பரில் வரப்போ நிறைய எழுதி போட்டு பரிசுலாம் வந்து வாங்கிட்டு இருப்பான். அதனால் வந்து அது ஜால்பாவுக்கு வந்து தெரியும். உடனே வந்து ஜால்பா என்ன பண்ணுறா, ஆனால் கணவனை எந்த ஊரில் இருக்காங்கன்னு ஜால்பாவுக்கு தெரியாது. அதனால் வந்து அவள் வந்து தன் அறிவால் யோசித்து என்ன பண்ணுறா, அந்த சதுரங்கம் வந்து ஒரு போட்டி ஒன்று இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த நக்ஷா பத்திரிக்கை அந்த பத்திரிக்கையில் வந்து அதை வந்து வெளியிடுறா. ரமநாத் உஸ்கா ஹல் கர்த்தாக அந்த போட்டியில் வந்து ராம்நாத் வந்து என்ன பண்ணுறாப்புல, ரமநாத் அது அந்த போட்டியில் வந்து கலந்துக்கிறாப்புல. இஸ் தரகு ஜால்பா அப்புனி பதிகா பதா லகாத்திகை. உடனே வந்து அதை கலந்துக்கிட்ட உடனே அதில் அட்ரஸ்லாம் தெரியும். அப்போ வந்து தன் கணவருடைய அட்ரஸ் வந்து எங்கே இருக்குதுன்றது அதில் வந்து அவள் வந்து தெரிஞ்சுக்கிறாள் ஜால்பா. நியாயமான பெண் ஜால்பா கோல்காத்தே மே தேவதின் கே யகாங்கு பகுஞ்சிதிகை. அப்போ வந்து ஜால்பா அந்த அட்ரஸ் தெரிஞ்சு என்ன பண்ணுறா, அவள் கல்கத்தாவுக்கே போய் தேவதின்ன்றது இவர் ஒரு கேரக்டராக இருக்கார். இவரை பார்த்து இவங்க வீட்டில் தான் வந்து ரமநாத் வந்து தங்கியிருப்பான். உடனே வந்து இவரை பார்த்து அங்கே வந்து சேர்ந்துடுறா, அந்த இடத்துல போய் சேர்ந்துடுறா. உஷே மாலும் ஹோத்தா ஹே கி रमनाथ पुलिस वालों के साथ मिलकर झूठा गवाहों ते சுக்கா ஹே. அப்போ வந்து போலீஸ்கார் வந்து இந்த ரமநாத்தை வந்து பிடிச்சிட்டு போகிறாங்க. மில்கர் அப்படின்னா அவங்களை சந்தித்து ஜூட்டா அவங்க வந்து பொய் சாட்சி சொன்னால் வந்து நிறையா வந்து போலீஸ்கார் வந்து பணம் தருவேன்னு சொன்ன உடனே ரமநாத் என்ன பண்ணுறான், இப்போ பணம் தேவைப்படுதுன்னு பொய் சாட்சி சொல்கிறான். அதை பிடிச்சிட்டு போகிறாங்க. யக்கு சூன்கர் ஜால்பா துக்கி கோத்திகை. உடனே ஜால்பா வந்து துக்கம் அடைகிறா. தன் கணவர் வந்து இப்படிலாம் பொய் சாட்சி சொல்லி சம்பாதிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையோடு இருக்கா. ரமநாத் சே மில்கர் ஆனால் ரமநாத் உடனே சந்தித்த உடனே ஆந்தோலன் அதாலத்து மே சச் போல்னேக்கு பிரார்த்தனா கர்த்தே தே. உடனே வந்து நீ கோர்ட்டில் போய் இந்த நியூஸை போய் இந்த செய்தி போய் சொல்லி வந்து வேண்டுகோள் விடு அப்படின்னு சொல்லிட்டு கணவன்ட்டு வந்து சொல்கிறா. நீ இப்படி பண்ணுறதான் சரியில்லை, உண்மை போய் நீ கோர்ட்டில் போய் நீயே சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. தயாமகி நீ இரக்கம்னு வந்து கருணை. ரமநாத்துக்கு ஜூட்டி गवाही के कारण दिनेश नामक युवक को फांसी की संजा सुनाई जाती है. வந்து ரமநாத் வந்து பொய் சாட்சி சொன்னத காரணத்தினால என்ன பண்ணுறாங்க, தினேஷ் என்ற ஒருவன் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு இளைஞனை வந்து தூக்கு தண்டனை வந்து அவனுக்கு வந்து கொடுத்துட்றாங்க. உஸ்கா பரிவார் தர்திரிய பரிவார்கே. அந்த தினேஷோடைய குடும்பம் வந்து ரொம்ப வந்து வறுமையில் தர்திரிய அப்படின்னா வந்து ரொம்ப வந்து வறுமையில் கஷ்டத்தில் இருக்குது. ஜால்பா ரோஜ் தினேஷுக்கு घर जाकर उसके परिवार वाले को சேவா கர்த்தேகை. உடனே வந்து தினேஷோட வீட்டில் கண்டுபிடிச்சி தான் கணவனால் அந்த குடும்பம் வந்து இவ்வளோ கஷ்டப்படுதுன்னு தெரிஞ்சு என்ன பண்ணுறாப்புல, தினமும் ரோஜ் அப்படின்னா வந்து தினமும் வந்து தினேஷ் வீட்டுக்கு போய் அவங்க வீட்டுக்கு போய் என்ன பண்ணுறாப்புல, அவங்க குடும்பத்தில் இருந்து ஹெல்ப் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து சேவை செய்கிறாப்புல ஜால்பா. உஸ்கே इस व्यवहार को देख कर ही रमनाथ जज के घर जाकर सच्चाई கபல் கர்த்தாக. உடனே அந்த தினேஷ் ரெட்டி டெய்லியும் போய் அங்கே போய் சேவை செஞ்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு ரமநாத் என்ன பண்ணுறாப்புல, ரொம்ப கஷ்டம் தான் மனைவி வந்து ரொம்ப கஷ்டப்படுறத பார்த்துட்டு உடனே ரமநாத் வந்து ஜட்ஜி வீட்டுக்கே போய் கருணா வீடு அப்போ ஜட்ஜி வீட்டுக்கே போய் என்ன பண்ணுறாப்புல, போய் இந்த சச்சாயினா வந்து இந்த உண்மையெல்லாம் வந்து சொல்லிடுறாப்புல. இந்த மாதிரி போலீஸ்கார் தான் அந்த மாதிரி சொல்ல சொன்னார், பணம் தரனாரு, நான் பொய் சாட்சி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னிச்சிக்கின்னு சொல்லிட்டு உண்மையெல்லாம் வந்து ஜட்ஜிட்டு வந்து ரமநாத் வந்து சொல்கிறது. ட்ரூட் அப்படின்னா வந்து ஸ்ட்ராங் பர்சன். பரி அதாலத்து மே ஜால்ஃபா அப்புனா
பயான் பயான் தேத்திகை. பரினா வந்து அந்த கூட்டம், அந்த கூட்டம் வந்து அதாலத்து அப்படின்னு அந்த கோர்ட்டில் அந்த கோர்ட்டில் வந்து அந்த கூட்டம் வந்து நிறையா அங்கே இருக்குது. அங்கே வந்து ஜால்பா வந்து அங்கே வந்து போகிறா. அங்கே போய் சொல்கிறா, யக்கு உள்ளேக்கினிய நான் வந்து ஒரு நல்ல விஷயம் வந்து நான் சொல்கிறேன். வக்கு புலிஸ்கா பண்டா பண்டா ஃபாடு தேத்திகை. அங்கே வந்து போலீஸோட வந்து அடிதடி வந்து நிறையா வந்து அங்கே வந்து நடந்துகிட்ருக்கு. யகாங் வகு ஷாபித்து கர்த்திகை கி நாரி சக்தி கா பிரத்திக்கு அவுர் பிரேக்குகை. அப்போ வந்து இங்கே வந்து ஜால்பா வந்து உண்மையிலே வந்து ஒரு பெண் சக்தியாக இருக்கிறாள். ஜமா மஹி ராம்நாத் லாக்கும் கல்த்தியாங் கர்த்தாங்க. ராம்நாத் வந்து நிறைய தவறுகள் வந்து கல்த்தியான தவறுகள் நடத்து நிறைய தவறுகள் வந்து ராம்நாத் வந்து செஞ்சுருக்கான். ஃபிர்பி இருந்தும் கூட ஜால்பா உஷ் க்ஷமா கர்த்திகை இருந்தும் வந்து ஜால்பா என்ன பண்ணுறா, கணவர் வந்து மன்னிச்சிட்றா. ஜோஹ்ரா கோ வக்கு அப்புனே ஜீவன் கா ஆதா பாகு தேத்திகை. ஜோஹ்ரா அப்படின்றது இவ்வளோ ஒரு பெண்மணி. இப்போ கல்கத்தாவில் வந்து ஒரு தங்கிட்டு இருக்கப்போ அந்த போலீஸ்கார் வந்து கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல தங்க வைப்பாங்க. அப்போ ஜோஹ்ரான்ற பெண் இருப்பாள். அந்த பெண்ணு கூடயும் சில நாள் என்ன பண்ணியிருப்பார், வந்து வாழ்க்கை நடத்தியிருப்பார் ரமநாத். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அப்படியே ஜீவன்கா ஆதா பாகு. இதில் ஜோஹ்ராவும் ஒரு பெண்ணாக இருக்கிறா அப்படின்றது தான் இங்கே இருந்து. அதனால தான் வந்து ஜால்பா வந்து இவ்வளவும் தவறு செஞ்சும் நான் மன்னிச்சிட்டேன். உபசன்கார் முடிவுரை. டாக்டர் ராம்விலாஸ் லிக்தேக. ராம்விலாஸ் எழுத்தாளர் வந்து லிக்தேன்னா அந்த எழுத்தாளர் வந்து சொல்கிறாரு கி ஜால்பா ஐசா ஏக்கு நயி ஆகேகை. இப்படிப்பட்ட ஜால்பா வந்து இப்படிப்பட்ட கதாபாத்திரமாக இருக்கிறார். நயி ஆகுனா வந்து நெருப்புன்னு அர்த்தம். அந்த புதிய நெருப்பில் வந்து ஜூட்டி சன்ஸ்கிருதி. ஜூட்டினா வந்து அந்த தவறுகளை வந்து தவறுகளை வந்து நம்ம நசிக்கிறோம். காகஜி ஃபூலோங்கோ. காகஜ் அப்படின்னா வந்து பேப்பர்ஸ்னு அர்த்தம். இந்த நெருப்பில் வந்து பேப்பர்ஸும் சரி, ஃபூலோனா வந்து பூக்களையும் சரி, அது போட்டால் அந்த நெருப்புகளில் அதை போட்டால் எப்படி ஆகிடும், பஸ்மம் ஆகிடும். உடனே என்ன ஒரு செகண்ட்லேயே வந்து இந்த பூக்களும் சரி இந்த பேப்பர்கள் வந்து எரிஞ்சு போயிடுதில்ல, அந்த மாதிரி வந்து இது எரிஞ்சிடுது. கார்த்திகை சச்சு முச்சு. உண்மையிலேயே வந்து ஜால்கா பாத்திர மகான் பாத்திரகன். ஜால்பா வந்து ஒரு நல்ல கதாபாத்திரமாக இருக்கிறாள். இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட்டு வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.